ஒரு ஸ்மால் லோ டு ஹை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் நம்மளுக்கு இந்த மார்க்கெட் ட்ராவல் வந்து ஜஸ்ட் கரெக்ஷன்ஸ், புல், மறுபடியும் புல்லிஷ் ஆகுது அண்ட் கரெக்ஷன், புல், கரெக்ஷன்ஸ். ஸோ இது கண்டினியூஸாக இது ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ எனக்கு ஒரு ரீசெண்டாக இருக்கிற ஹை ட்ராவல் ஆகிட்டு மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு ஹை ட்ராவல் ஆக முடியாமல் ரீசெண்டாக இருக்கிற லோ பிரேக் ஆன உடனே த கேரக்டர் வில் பி சேஞ்ச். தட் இஸ் கால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். தட் இஸ் கால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தோன்னா அகெயின் கரெக்ஷன்ஸ், மறுபடியும் ரீசெண்டான லோ. ஸோ புல்லிஷ்லேருந்து இப்போ பேரிஷ் பேட்டர்ன்ஸ்க்கான கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு புல்லிஷ்லேருந்து பேரிஷ்காக மாறும். இப்போ அடுத்தது புல்லிஷ் டு பேரிஷ் பார்த்துட்டோம். இப்போ பேரிஷ்லேருந்து மார்க்கெட் புல்லிஷ்க்கு எப்போ ட்ராவல் ஆகும்? ஸோ அது ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக இருக்கிற ஹை நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அகெயின் கரெக்ஷன்ஸ், புல்லிஷ், கரெக்ஷன்ஸ், அகெயின் புல்லிஷ் ஆகும். ஸோ இது எந்தெந்தெல்லாம் கேரக்டர் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா, நான் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறேன். இங்கெல்லாம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் கால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அகெயின் ஒன் மோர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் டன். அகெயின் இந்த இடத்துல தட் இஸ் கால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இங்கே கேரக்டர் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. தட் இஸ் கால் ரீசெண்ட் லோ. இந்த ரீசெண்டான லோ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆன கேரக்டர் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. தட் இஸ் அகெயின் ஒன் மோர் break of structure and break of structure, break of structure, break of structure. So again recent low, that is called lower low. நிறைய பேருக்கு இந்த ஹையர் ஹை அண்ட் லோயர் லோட கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இருக்கிற ஹை பிரேக் ஆன உடனே தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அகெயின் ஸோ ரீசெண்டாக இருக்கிற ஹையை கிராஸ் ஆனாலே இட் ஹேப்பன் சேஞ்ச் ஆஃப் த கேரக்டர். மார்க்கெட் அகெயின் ஒன் மோர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வில் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும், இல்லை பேரிஷ் ஆகணும். இந்த ரெண்டு கேரக்டர் தவிர வரதும் இல்லை. தேர்ட் கேரக்டர் ஒரு சில பேர் இந்த சைட் வேஸ்ன்னு சொல்லுங்க. தட் இஸ் நாட் எ சைட் வேஸ். வெயிட் ஃபார் அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதெல்லாம் நம்ம ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம்.